إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க அடியார்களே, ரமலான் மாதத்துடைய 5வது இரவில் நாம் இருக்கிறோம். இந்த ரமலான் இரவு பயானில எதை பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பின் கீழே நேர்வழி குறித்தும் வழிகேடு குறித்தும், நேர்வழியை யாரிடத்திலிருந்து பின்பற்ற வேண்டும், எதிலிருந்து பின்பற்ற வேண்டும் என்று சில செய்திகளை கடந்த சில நாட்களாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சில நேர்வழிக்கான சில விஷயங்களை நமக்கு வழிகாட்டுகிறார். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தன்னுடைய இந்த வேத வசனங்களை கூறும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு இறைத்தோர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி என்ற ஒரு காரியத்தை உறுதிமிக்க ஒரு செயலை கொண்டுதான் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அதே போன்று நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதி முக்கியதாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தது இந்த திருக்குர்ஆனாக இருக்கிறது. இந்த திருக்குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள்ல நேர்வழி சம்பந்தமாக இறைவன் பேசி காட்டுகிறான். அந்த நேர்வழியை யார் சரியாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையில சுவனபதி இருக்கு என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். நேர்வழியை தவறவிட்டவர், நேர்வழி விட்டும் தூரமாகி போனவர், வழிகேடை மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டவர். உள்ள சவுண்ட் பண்ற நேத்துல சவுண்ட் இல்லையே, உள்ள இல்ல. அப்ப வழிகேடை விட்டு நேர்வழியை தேர்ந்தெடுத்தவர் சுவனத்துடைய அந்த பாதைக்கு நெருக்கமாகிவிட்டார், சுவனத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார் என்பதை பார்க்கிறோம். அதற்கு இன்னும் ஒரு ஆதாரமாக நேற்று ஒரு வசனத்துல சொல்லியிருந்தோம், அல்லாஹ்வை நேசிப்பதாக நீங்கள் இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார். அப்படி நீங்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்ற ஆரம்பித்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பார், அது அல்லாஹ்வே உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்ற ஒரு வசனத்தை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியா பாருங்க, 2வது அத்தியாயத்துல 186வது வசனமா சொல்லும் போது ஞாபகம் வச்சுக்கிறேங்க, அது கீழே கேட்போம். என்ன வசனத்துல என்ன செய்தி சொன்னோம், என்ன கருத்தை உங்களுக்கு சொன்னோம் என்று என்ன செய்வோம், நம்ம கேள்வி கேட்போம். இந்த வசனம் 2வது அத்தியாயம் 186. ஒய்தா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், என்னை பற்றி நபியே என்னுடைய அடியார்கள் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அருகில் இருக்கிறேன். உஜிபு தாவத்து தாஇ, அவர்கள் என்னை அழைத்து பிரார்த்தித்தால் இதா தாஇ, நான் அதற்கு பதிலளிக்கிறேன். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அருகில் இருக்கிறேன். அது அல்லாமல் என்னை அழைத்து பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனைக்கு நான் என்ன செய்கிறேன், பதிலளிக்கிறேன். அது அல்லாமல் இந்த மனிதர்கள், அதாவது ஈமான் கொண்டவர்கள் எதை செய்ய வேண்டும், எதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக, அதாவது நேர்வழியை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்காக எனக்கே கட்டுப்பட்டு நடக்கட்டும். நேர்வழியை நம்ம பின்பற்றுன்னு சொல்றோம்ல, வழிகேடு இல்லாத நேர்வழிதான் பின்பற்றத்தக்கது. அந்த நேர்வழியை அல்லாஹ் சொல்லும் பொழுது எனக்கே கட்டுப்பட்டு நடப்பதால் அவர்கள் நேர்வழியை பின்பற்றுவது சமமானது என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையிலே நேர்வழியில் சொல்லக்கூடிய குர்ஆன்ல
நோன்பு குறித்து, நோன்புல செய்ய வேண்டிய சில காரியங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. நோன்பு சட்டங்கள் இருக்குல்ல, நோன்பை எப்படி கடைபிடிக்கணும், நோன்பை எப்படி ஒரு முஸ்லிம் நோன்பை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி திருக்குர்ஆன் பல இடங்கள்ல பேசுது. குறிப்பா 2வது அத்தியாயம் 187ல, இது 186 சொன்ன முன்னாடி 187 பேசி காட்டுறான். உஹில்லலக்கும் லைலத்துல் சியாமி, நோம்புடைய இரவுல, நோம்புடைய இரவு பார்த்தீங்களா, அந்த இரவுல ரஃபத்து இலா நிசாயிக்கும், உங்களுடைய மனைவிமாரத்துல நீங்கள் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. 287 நோம்புடைய இரவுல நீங்கள் உங்களுடைய மனைவிமாரத்துல கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அவர்கள் உங்களுக்கு ஆலையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆலையாகவும் இருக்கிறீர்கள். உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் அறிந்துள்ளான். எனவே அவன் உங்கள் பாவ மன்னிப்பை கோரிக்கையை ஏற்று உங்களை மன்னித்தான். இது ஒரு செய்தி, நோன்பு குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அடுத்து பாருங்க, நீங்கள் அவர்களுடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருப்பதை தேடிக் கொள்ளுங்கள். இது வரைக்கும் அல்லாஹ் செய்யறான். நோன்பு நேரத்திலே இரவுல ஒரு மனைவியோடு என்ன செய்ய ஒரு கணவன் கூடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. இப்படி ஒரு வசனத்தை ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்றா. அந்த அவர் தொடர்ச்சியாக இந்த இரவு முடிஞ்சு நம்ம சகர் நேரத்தில் வர்றோம் பாருங்க. இந்த சகரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இரவு என்ற கருப்பு கயிற்றில் இருந்து நல்லா விளைவிக்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு சகர் வைக்கிறதுல இஸ்லாமிய மக்கள் நிறைய தவறு செய்யறாங்க. காலங்காலமா நோன்பு வைக்கிறோம், எத்தனையோ வருஷ காலமாக வாழையாக முன்னோர்கள் என்று சொல்லி எல்லாரும் நினைச்சுக்கிறோம் நோன்பு சகர்ல சாப்பிட்டு வைக்கிறோம். ஆனா இன்னமும் சகர நேரத்தை எப்படி முடிவு செய்வது மக்களுக்கு தெரியல. சகர்ல சாப்பிடுவது என்ன முக்கியத்துவம் தெரியல. சகர்ல சாப்பிடாமல் எழுந்திருந்தால் என்ன சட்டம் தெரியல. நேர்வழிக்கு நெருக்கம் அடக்கம் சொல்றோம், நேர்வழியை பின்பற்றுங்கள் சொல்றோம், நேர்வழிதான் இஸ்லாத்துல காட்டப்பட்டதுன்னு சொல்றோம், நேர்வழியை தான் நபிகள் சொன்னாங்கன்னு சொல்றோம். அந்த நபி நோன்பு குறித்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, பல விஷயம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, செய்து காட்டி இருக்கிறாங்க. ஆனா இந்த சகர் வைக்கிற பாருங்க, இந்த சகர் வைக்கிறது கூட முஸ்லிம் சமுதாயம் இன்னமும் அறியாம இருக்கிறாங்க. எப்படி நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த வசனம் நல்லா சொல்லும் போது பாருங்க, இரவு என்ற கருப்பு கயிற்றில் இருந்து, இரவு கருப்பா இருக்கும்ல, கருப்பு கயிற்றில் இருந்து அதிகாலை என்னும், அதாவது ஃபஜ்ர் சுபு என்னும் அதிகாலை என்னும் வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகும் வரை அஸ்ரபு, உண்ணுங்கள் பழகுங்கள். நோம்புடைய இரவு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான், சொல்லிவிட்டு அல்லாஹ் சகர் நேரத்துக்கு வர்றான். சகர் நேரத்தை எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்கன்னா, சகர் நேரம் கருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த இரவு என்ற கருப்பு கயிற்றில் இருந்து வெள்ளை என்ற அந்த கருப்பு கயிறு, அந்த வெள்ளை கயிறு எடுக்கிறது அதிகாலையில வரும் பொழுது அது வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பழகுங்கள். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சூரியன் உதிப்பது கிழக்கு, சூரியன் மறைவது மேற்கு, சரிங்களா? சூரியன் உதிப்பது கிழக்கு, மறைவது மேற்கு. இப்ப இரவு இருக்கிறோம், சூரியன் எங்க உதிக்கும்? அதிகாலை ஃபஜ்ர் கிழக்குல உதிக்கும். இந்த கருப்பான இந்த நமக்குள்ள வானம் சூரியன் உதிக்கும் பொழுது வெளில பாருங்க, அதுதான் ஃபஜ்ர் நேரம், பகல் ஆரம்பிக்குன்னு அர்த்தம். அந்த அதிகாலை இந்த வெள்ள சூரியன் வரும்பொழுது வானம் வெள்ளையாவதுல இதுக்கு என்ன பேர் என்று சொன்னால் சுபுகு நேரம், பகல் ஆரம்பிக்கிற நேரம் அர்த்தம். அப்ப இந்த வெள்ளை நேரம் எப்ப ஆரம்பிக்கிறதோ, வானம் எப்போது வெள்ளை அந்த கிழக்குல அடிவானத்தில் ஆரம்பிக்கிறதோ அது வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருவுங்கள். அது எப்ப? இன்னைக்கு சுப ஒண்ணு வாங்கி 5:15 இந்த 5:15 வரைக்கும் நீங்க சாப்பிடலாம், ஒரு பருகலாம், எல்லா வேலையும் செய்யலாம். சாதாரணமா சாய வைக்கிறது என்னெல்லாம் செய்வீங்களோ 5:15 வரைக்கும் வைக்கலாம். அல்ல விளங்கிருங்க. அதான் சுபோடைய வாங்கி வெள்ளை கீரை அப்பதான் தோன்றுது. நபிகள் என்ன பண்ணாங்கன்னா, அது அந்த வெள்ளை கீரை சூரியன் உதிக்கிறத பார்த்து முடிவு பண்ணாங்க. நேரம் காட்டியும் கிடையாது, ரசூலுல்லாஹ் நாள் காட்டியும் கிடையாது, நேரம் காட்டியும் கிடையாது. ரசூலுல்லாஹ் எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? ரசூலுல்லாஹ் நாட்களை எதை வைத்து கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? பெரிய வைத்து ரசூலுல்லாஹ் கண்டுபிடிப்பாங்க.
ரசூல்லா ஒரு காலம் வேலை செய்ய மாட்டாங்கனால எழுத வைக்க மாட்டாங்க. ரசூல்லா அதாவது நாள் கணக்கு இருக்கணும், இந்த நாள் தெரியும், இத்தனாவது பிறை, இத்தனாவது இது நம்ம போடுறோம்ல, டேட்டு போடுறோம்ல, இந்த டேட் ரசூல்லா கிடையாது. ரசூல் என்ன பண்ணாங்கன்னா பிறையை வைத்தான் மாதத்தை முடிவு பண்ணுவாங்க. இது ரமலான், இது செவ்வாய், இது துர்காவா, இது துர்லட்சி என்று பிறையை வைத்த நாளை கணக்கு பண்ணுவாங்க. அப்ப நேரமும் கிடையாது ரசூல் காலத்துல. இப்ப 5-15 போட்டுக்கோமா, இந்த 5-15 ரசூல் காலத்துல கிடையாது. அப்ப ரசூல்லா என்ன சொல்லுவாங்க, அந்த வெள்ளை கயிறு கருப்பு கயிறு இருந்த, அதாவது ஏழு மறைந்து வெள்ளை என்று சூரியன் ஆரம்பிச்ச வரைக்கும் ரசூல்லா சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பருகை சொல்லிருக்காங்க, தண்ணி என்று சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்துல, நேர்வழியான மார்க்கத்துல, இந்த 5-15க்கு முன்னால 20 நிமிஷத்துக்கு முன்னாலே அறிவிப்பு வருது. நம்ம ஒரு பள்ளிகள்ல என்ன அறிவிப்பு வருதுன்னா, சஹர் முடிந்து விட்டது. 5-15 நம்ம டைம் வர வச்சிருக்கிறோம். அது என்ன நேரம்? சூரியன் வெள்ளை என்ற கயிறு உதிக்கிற நேரம். சூரியன் உதிக்கும் பாருங்க, அந்த வெள்ளை நேரம் தெரிஞ்சாலே சுப உதிச்ச அர்த்தம். அது உதிக்கிற நேரத்தை நம்ம என்ன செய்யறோம், அறிவியல் அடிப்படையில் கணக்கு தப்பு கிடையாது, மார்க்க தடை செய்யாத. அது வச்சிருக்கும் பொழுது 5-15க்கு நேரம் முடியுதுன்னா 4:55க்கு, 4:50க்கு, 4:45க்கு ரொம்ப தூரமாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் சஹர் நேரம் முடிந்து விட்டது. இது யார் அறிவிக்கிறா? பள்ளிவாசல்ல ஒரு ஆலிம் சாஹிப் அறிவிக்க மாட்டார். நம்ம பார்த்ததுல ஒரு ஆலிம் சாஹிப் இன்னைக்கு எந்திரிச்சு சஹர் முடிஞ்சு விட்டது, சுபுக்கு பாங்கு சொல்றோம், செலவா தொழுகை வைக்கிறோம், இப்படி யாரும் ஆலிம் சாஹிப் சொன்ன பார்க்கவே முடியல. ஆனா ஆலிம் சாஹிப் தவறு இருக்கிறாங்க, மாற்றுக்கருத்துல. அது யார் அறிவிக்கிறா? சஹர் முடிஞ்சு மார்க்க சட்டங்களை படிக்காத ஒரு மொழி அறிவிக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? அல்லாஹ் கொடுத்தான். ரசூல் கொடுத்திருக்காங்களா? இல்ல. மார்க்க சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு சஹர் நேரம் முடியுது. யார் உங்களுக்கு சொன்னது? அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே சஹர் முடியுதுங்கிறீங்கள, நபி சொன்னாங்களா? எவ்வளவு தெளிவாக நோன்பு குறித்த சட்டங்கள் தெளிவா இருக்குது. நோன்பு குறித்து ரசூல்லா வருஷம் நோன்பு குறித்த சட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடத்துறாங்க, சரி செஞ்சிருக்கிறாங்க. அந்த மக்கள் மத்தியில என்னென்ன தவறு வருதோ அந்த அனைத்து தவறுகளுக்கு ரசூல்லா பதில் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வழியில நமக்கு இறுதிய சட்டம் தெரியுமா? சஹர் சுபு பாங்கு சொல்லும் போது முடியுது. 5-15 வச்சிருக்கமா இல்லையா? என்ன ஒரு வேடிக்கைன்னா 4:50க்கே எல்லாம் முடிச்சு உட்கார்ந்துருவாங்க எல்லாரும். சார் சாப்பிட்டோம், தண்ணி குடிக்காத, 5 மணி நேரம் தண்ணி குடிச்சுக்கிறோமா? குடிக்காத. 5:10 யாரும் குடிச்சிடாத, என்னது நோம்பு முடிஞ்சிடும். பாங்கு சொல்ல இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, 20 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷம் இருக்கு, தண்ணி கூட குடிச்சிடாது. ஏன்? இது சஹர் முடிவிழந்த நேரம். அது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? பள்ளிவாசல் ஆலிம்களை கேட்கிறோம், ஜமாத் நிர்வாகிகளை கேட்கிறோம், ஜமாத் தலைவர்களை கேட்கிறோம். இந்த சட்டத்தை நபியெல்லாம் காட்டி தராமல் யார் உங்களுக்கு காட்டி கொடுத்தது? 5-15க்கு சுபுடைய பாகம் சொன்னா சஹர் முடிவு அதே நேரம் தானே. 5-15 தானே முடிவு, சஹர் முடிவு. நம்ம எப்படி 4:50க்கே சஹர் முடிவா சொல்றோம், 4:45 சொல்றோம்? அது மார்க்கத்துல முரண் இல்லையா? எத்தனை ஹதீஸ்கள்ல நபி எல்லாம் தெளிவாக அனுப்பியிருக்கிறாங்க. நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன் பாருங்க. இன்னொரு இருந்தா இந்த குழப்பத்துக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. இந்த மக்கள் சத்தியத்தை நேர்வழியை பின்பற்றாத வலிகேடான ஒரு கூட்டம்ங்கிறத இந்த சஹர் பாங்கினை தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு பாருங்களேன், ஒரு சுன்னத்தை குளிரோண்டி புதைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ரமலான் மாதத்துல ஒரு சுன்னத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சுன்னத்தை இந்த மக்கள் வச்சுறாங்க குளிரோண்டி புதைப்பதை கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு பாருங்க. ரசூல்லா எல்லா ரமலான் மாதம் அல்லாத எல்லா மாதங்களையுமே சுபுக்கு மட்டும் பாங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாங்கின் மூலமா தொழுகைக்கு மக்கள் வரணும். ஆனா ரமலான் மாதத்துல சஹர் என்ற ஒரு நேரம் வரனால, சஹர் வைக்கிறது, சஹரை சாப்பிடுறது பரக்கத்து அருள் என்றனால அந்த சஹருக்கான மக்கள் எந்திரிக்கணும், சஹர் நேரத்துல தொழக்கூடியவங்க வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக நபிகள் நாயகம் ஒரு ஏற்பாட்டை பண்ணாங்க. என்ன தெரியுமா? சஹர் பாங்கு. சஹர் நேரத்துல ஒரு பாங்கு சொல்லுவது.
அந்த பாங்கை பற்றி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அவ் அஹத மின்கும் அதானு பிலாலின் மின் சகோரிகி, சகருக்கு பிலாலுடைய பாங்கை நீங்கள் உண்ணுவதை விட்டும் தடுத்து விட வேண்டாம். நல்லா விளைவிக்கிறீங்க. அவ் அஹத மின்கும் அதானு பிலாலின் மின் சகோரி, சகோருக்கு பாங்கு சொல்றாரு பிலால் இல்லாம, அந்த பிலாலுடைய பாங்கு நீங்க சாப்பிடுவதை விட்டும், என்ன சாப்பிடுறத, சகருக்கார் நோன்புக்கார் சாப்பிட விட்டும் உங்களை தடுத்து விட வேண்டாம். ஏன் தெரியுமா? இரவு நேரத்தில் தூங்குறவர் விழிப்பதற்காகவும், என்று சொன்னால் இரவு நேரத்துல தூங்குறவர் விழிப்பதற்காக சகருக்காக விழிப்பதற்காகவும், நீ ஆயுக்கும் அது போன்று தொழுகிறார்ல அவரு வீடு திரும்ப இருக்கும். இரவுல தூங்குறவர் விழிப்பதற்கும், இரவு நேரத்துல இந்த சகர் நேரத்துல பள்ளியாசல தொழுது கொண்டிருக்கவர் இன்று தொழுகிறார்ல அவர் வீடு வருவதற்காகவும் இந்த பாங்கு சொல்லப்படுகிறது. இந்த ஃபஜர் நேரம் வந்து பாருங்க, இந்த ஃபஜர் நேரத்துல அவில் சுபுஹி, ஃபஜர் என்ற நேரத்துல சுபுஹுடைய பாங்கு வருது. அந்த பாங்குல வகால பி ஆசாபிஹி வரஃபா இலா கௌலு, அதாவது இந்த சஹர் முடிஞ்சு பிலால் பாங்கு சொல்றாருல, அந்த பாங்கு சொல்றது முடிஞ்சு சஹர் முடிகிறது. ஃபஜருடைய சுபுஹ் நேரத்துல ஒரு பாங்கு உங்களுக்காக சொல்லப்படும். பிலால் சொல்லக்கூடிய பாங்கு சஹர் பாங்கு. அந்த சகர பாங்கு பாங்கு சொல்லும்போது சாப்பிட நிப்பாட்டக்கூடாது. அதை நிப்பாட்டாம என்ன செய்யணும்னா, சுபுடைய பாங்கு வருமா ஃபஜ்ரு அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள், உண்ணுங்கள் என்று நபிகள் நாயகம் அறிவிக்கிறாங்க. புகாரில 621 ஹதீஸ். புகாரில 621 ஹதீஸ். திரும்பவும் படிக்கலாம் பாருங்க. சகர உணவுல ரொம்ப தெளிவா இருந்துருங்க. ஏன்னு சொன்னா சகர் வைக்கிறதுல, சகர் நேரத்தை பின்பற்றுவதில் ஆண்களை விட குறிப்பா பெண்கள் ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க. நம்ம பக்கத்துல என்ன பள்ளிவாசல சொல்லப்படுதோ அப்ப நம்ம நோம்பு என்ன செய்வோம், சகரை முடிச்சுக்குவோம். 5-15 சகர் இருக்கும், அட்டையை எழுதிருப்பாங்க, எல்லாத்தையும் போட்டிருக்கோம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பக்கத்துல உள்ள பள்ளிவாசல் பால் 50 அதோட முடிச்சுக்குவோம், தண்ணி கூட குடிக்க கூடாது நினைக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹி வழிமுறைக்கு மாற்றமானது. நபிகள் நாயகம் சஹர் பாங்கு பிலாலையும் சுபுபானுக்கு அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்ற கண்தெரியா சஹாபியை நியமிச்சாங்க. நபிகள் நாயகம் அறிவிக்கிறாங்க, பிலாலுடைய பாங்கு உங்களுக்கு சஹர் செய்வதற்கும் கருத்து விட வேண்டாம், ஒன்றை நிப்பாற்றாங்க. அந்த பாங்கு சஹர் நேரம் வந்துவிட்டது அறிவிப்பதற்காக. அடுத்ததாக உம்மி மக்தும் பாங்கு சொல்ல வருவாங்க. அவர்கள் ஃபஜ்ருடைய பாங்கை சொல்லுவார்கள். அந்த பாங்கு வரைக்கும் குர்ஆன் பார்த்தோம்ல 287 அதே அல்லாஹ் ரிப்பீட் பண்றோம். ரசூல் ரிப்பீட் பண்றாங்க. 187 வர்ற மாதிரியே உம்மி மக்தும் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்ற வரைக்கும் என்ன செய்யுங்க, உண்ணுங்கள் பொருளுங்கள். இது சகோதர சட்டம். இதை மக்கள் பின்பற்றாம என்ன செய்யறாங்கன்னா 3:50 அறிவு போடும். சகருக்கு அரை மணி நேரம் இருக்கு, 3:40 20 நிமிஷம் இருக்கு, 3:50 10 நிமிஷம் இருக்கு, 4 மணி 4:30 முடியும் வச்சுக்கீங்களேன். சகர் முடிந்து விட்டது, சாப்பிட நிப்பாட்டி விடுங்கள். நவயத்து சோமதினு நீங்க ஆரம்பிச்சது. இது யாரு கத்துக் கொடுத்தது? நவயத்து சோமதி அன்னதாரி ஆதீசனத்தி எல்லாயிட்டாளா அப்படிலாம் நினைச்சது. அது ஒரு பாட்டுக்கு ஓடுது. என்ன ஓடுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி சகர் பாங்கை நீங்க இந்த பேர சொல்றாங்க, சொல்லலையே. நேர்வழி இருக்கும் என்றால், வழிகேடு இல்லை என்றால், சத்தியம் இருக்கும் என்றால், உண்மையிலேயே சுண்ணத்தை நீங்க கடைபிடிப்பதா இருந்தால் சகர் பாங்கு எங்க உங்க பள்ளிவாசல்ல தமிழ்ல அறிவிப்பு செய்யறது சகர் பாங்கா? 1/2 மணி நேரத்துக்கு இருக்கு, 10 நிமிஷம் இருக்கு, சகர் 20 நிமிஷம் இருக்கு, 30 நிமிஷம் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ்ல பாங்கு சொல்லப்பட்டதுல, அறிவிப்பு செய்யப்பட்டதுல, ஏன் சகருக்கு நீங்கள் சொல்லுற மாதிரி ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு இருக்க அந்த சகருடைய நினைவுகள் சொல்லப்படல? ஏன்னா நபி வழி கிடையாது, நபியை நான் காட்டி தரல.
நபிகளாம் காட்டித்தராத ஒரு விஷயத்தை சகரபாங்க என்ற சுண்ணத்தை மையத்தாக்கிவிட்டு அறிவிப்பு என்ற விஷயத்தை நினைச்சு கையில் எடுத்து இதோ முன்னிச்சு இதோ முன்னிச்சு இதோ முன்னிச்சு இது என்ன பழக்கம்? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அந்த முடியும் போது பாருங்க ரசூலுல்லாஹ் காட்டித்தராத நிய்யத்து வேற. நவைத்து சோமோதி அண்ணன் யார்? இந்த நவைத்து சோமோதிரை யார் கற்றுக் கொடுத்தா? இந்த நவைத்து சோமோதி ஹதீஸ்ல இருக்குதா? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த 23 ஆண்டு காலத்துல நோன்பு வைத்த காலம் எல்லாம் நவைத்து சோமோதின்னு சொன்னதே கிடையாது. எடுத்து காட்டுங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹ் உஸ்ரோ இருக்கும் பொழுது நபியல்லாஹ்வும் ஏராளமான நபிகளை சொல்லிக் கொடுத்தாங்க, வாழ்க்கை வழிமுறை சொல்லிக் கொடுத்தாங்க, நெகவத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, ஒவ்வொரு மனிதரும் ஆடை அணியும் போது எப்படி அணியன்னு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ற நபி இந்த நோம்புடைய வணக்கத்தை, ட்ரெஸ் போடுறது வணக்கம் இல்லை, நான் நினைக்கிறீங்க ட்ரெஸ் போடுறோம்ல, ட்ரெஸ் போட வணக்கம் விருப்பம் நீங்க போடலாம், அல்லாஹ் கருத்தை தவிர ரசூல் கருத்தை தவிர. ஆனா நோம்புடைய சகர்பாங்க மையத்தாக்கிட்டு நவைத்து சோமோ என்ற இல்லாத ஒன்று சொல்லி அறிவிப்பு என்ற பேர்ல சுபுஹ் பாங்கு முன்னாடியே எல்லா மக்களையும் சேரு திங்காம சகர்தான் ஆக்கிறீங்க. நான் கேட்கிறேன், 4:50க்கு சகர் முடியுங்களே, 55க்கு ஒருத்தர் எந்திரிக்கிறாருங்க. நைட்டு ஃபுல்லா விடிய விடிய நோம்பு காத்து வணங்கி நோம்பு படுக்கிறாரு. நீங்க 4:50க்கு சகர் முடிந்து அறிவிக்கிறீங்க இல்லாத ஒன்றை. 4:55க்கு ஒரு மனிதர் எந்திரிக்கிறார், நோம்பு வைக்க போகும்போது ஒரு அறிவிப்பை பார்க்கிறாரு, முடிஞ்சிருச்சா மாதிரி நோம்பு வைக்க நோம்பு விட்டுறாரு. அந்த பாவம் யாரை சேரும்? இது ஒரு ஆள் கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு 10 பேர் வச்சுக்கிறீங்க, இதே மாதிரி ஒரு நாள் நடக்கும்ல, வாய்ப்பு இருக்குதுல. ஒரு ஊர்ல 10 பேர்னா இந்த ஈஸியான 20 ஊர் இருந்தா 200 பேரு. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இந்த வழிகேட்டை பின்பற்றினால் லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு நாள் நோன்பு இந்த சுண்ணத்தை மையத்தாக்கு மூலமாக நீங்கள் வழிகேட்டை சம்பாதிக்கிறா இல்லையா? பாவத்தை விலக்கி வாங்குறா இல்லையா? ஒரு இந்த சகர் நேரத்துல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த நேரத்தை தவற விடுகிறார். அதாவது உங்கள் அறிவிப்பின் மூலமாக சுபுஹ் பாங்க சொல்லல, சுபுஹ் பாங்க லேட்டா இருந்து நோன்பு கிடையாது. வாய்ப்பு இருந்தால் அவர் சாப்பிடாமல் நோன்பு வைக்கணும். அது விடி சகர் சேர்த்துக்கிறாங்க. படுப்பாங்க, காலைல எந்திரிக்கும் போது அந்த சகர் முடிவாந்துருச்சா உடனே என்ன செய்யறது தெரியுமா? ஒரு தண்ணியை குடிச்சிட்டு விடி சகரிது, டக்குன்னு வாயில் அதை சோத்தலை போட்டு விடி சகரிது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சகரனே வராது, இது நோன்புலே வராது. நேரம் முடிஞ்சு விட்டால் முடிஞ்சதுதான். உங்களுக்கு சக்தி இருந்தா உடம்புல அப்படியே நீங்க தொடரலாம், அப்படியே நீங்க நோம்பு தொடரலாம், மாட்டு கருத்து இல்ல. சக்தி இல்ல, சாப்பிடாம நோம்பிக்க முடியாதுன்னா நோம்பே நீ விட்டு விடவா வேண்டும், அதை மாற்று கருத்தே கிடையாது. விடி சகர் என்ற ஒரு வார்த்தை இஸ்லாத்துல சொல்லிக் கொடுக்கவே இல்லை. விடி சகரே கிடையாது. நம்முடைய ஊர்களால் பயன்படுத்த பார்க்கிறோம், பல ஊர்கள் கிடையாது விடி சகர்லாம். அப்ப லட்சக்கணக்கான மக்கள்ல ஒரு நாள் நோன்பு சகர் பான்மையை சொல்லாமலும் அறிவிப்பை முற்படுத்தியும் நீங்கள் பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை செய்றீங்களே, இது நேர் வழியா? இது நபி வழியா? அல்லாஹ் தூதரும் காட்டியதா? 5:15க்கு சுபுஹ் பாங்கனா 4:50க்கு அறிவிப்பு வருது சகர் முடிஞ்சு. அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? நபியை காட்டினாங்க அப்படி இல்ல. விழாவிலானாலும் சகரபாங்க சொல்லுவாங்க. இப்ப அப்துல்லா எப்படி இப்னு உம்மி மக்தும் அவர்கள் ஃபஜ்ருடைய பாங்க சொல்லுவாங்க. அதுக்கு இடைப்பட்ட நேரத்துல நீங்க சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். அதுலயும் இந்த சகரபாவுக்கு இதுக்கு ஏற்படும் கம்மியா ரசூலுல்லாஹ் எந்த அளவு கம்மின்னு சொன்னா 50 வசனங்கள் குர்ஆன் வசனம் ஓதக்கூடிய அளவுதான். அதுக்கு அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். இன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு சகர முடிச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. 3 மணிக்கு சாப்பிட்டேன், 4 மணிக்கெல்லாம் சகர முடிச்சுட்டேன், 4:30 முடிச்சு 5 டைம் இருக்கும், 4:30 முடிச்சுட்டேங்கிறாங்க. அதுவே விதத்தானது. எந்த அளவுக்கு விதத்துனா நபியல்லாஹ் குறிப்பிடுறாங்க, சகரை பிற்படுத்துவதிலும் நோன்பு திறப்பதை நீங்கள் பொருட்படுத்துவதில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அருள் புரிகிறான். சகரை பிற்படுத்த காலம் அல்ல, நோன்பு திறப்பதை முற்படுத்தும் காலம் அல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப சகரை எப்போ வைக்கணும்னா 5:15 வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். நபியல்லாஹ் அப்பதான் சாப்பிட்டு இருக்காங்க. 5:15 வரைக்கும் நீங்க தண்ணி குடிக்கலாம், அது ரசூலுல்லாஹ் காட்டிருக்காங்க. இது சகர் வைக்கிறதுங்க. சகர் பாங்கு சுன்னத்தானது, அதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக நோன்பு திறப்பது பார்த்தீங்கன்னா அதுல என்ன சில வழிகள்.
நோன்பு திறத்துக்கு ஒரு நீயத்து வச்சிருக்கிறாங்க. நோன்பு இன்னைக்கு பிடிச்ச உனக்கா வர்ற ஈமான் பண்ண அப்படிலாம் அது ஒரு நீயத்து. அதை நீயத்தை சொல்லி போட்டு நோன்பு திறக்க பார்த்தீங்கன்னா மகரிபுடைய பாங்கு 6:24 6:24 துறக்க வேண்டிய அந்த நோன்ப 6:35க்கு பாங்கு சொல்லி துறக்கிறாங்க. 6:30க்கு சொல்லி துறக்கிறாங்க. இது என்ன தெரியுமா? பேணுதல். நேற்று சொன்ன மாதிரி பேணுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யறோம்? நன்மையை நீட்டிக்கிறோம். முன்கூட்டியே நாங்க சரி வச்சிடறோம். நீ 5:15 சொல்றீங்களா, 4:30 நீங்க சாப்பிடுவோம்ப்பா. 6:24 திறக்கணுமா, நாங்கள் 6:50 தான் திறப்போம். எதுக்கு? எங்களுக்கு பேணுதல் வேணும். நன்மையை நீட்டிக்கிறோம். இந்த நன்மையை நீட்டுறதே பேணுதலையும் அல்லாஹ்வுக்கு காட்டி தரவே இல்லை. இது அதிக பிரசங்கித்தனம் என்று சொல்லப்படும். இப்படி செய்வது ஆர்வக்குறான உச்சம் என்று சொல்லப்படும். ஏன் தெரியுமா? ரசூல்லா 6:24 நீங்க நோம்பு தரணும்னு சொன்னா நோம்பு திறக்க வேண்டியதான். ரசூல்லாவை நீங்க பெரிய இறைசவாதியா? அல்லாஹ்விட மாற்றம் படிச்சவாதீங்க இல்ல. எப்படி தெரியுமா இருக்கு? அல்லாஹ்வுக்கு நான் மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். அல்லாஹ் 6:24 சொல்லிருக்கானா, நான் 7 மணிக்கு திறக்கிறேன், 6:50 திறக்கிறேன். பேணுதல் நன்மை கூட. இது எப்படி மார்க்கமாக யோசிப்பாருங்க. சொல்லப்பட்டதை செய்வதுதான் நம்மளுடைய கடமையை தவிர பேணுதலின் அடிப்படையில சகரை முன்கூட்டி வைக்கிறதும் 4:30 வச்சு முடிக்கிறது, 4 மணிக்கு தண்ணி குடிக்காம படுக்கிறதெல்லாம் சகரில் வரவே வராது. அது மாதிரி 6:24க்கு பாங்கு மகரி பாருன்னா 6:24 விட்டுட்டு 6:30 35க்கு பாங்கு சொல்லி அது வரைக்கும் பேணுதல் என்ற அடிப்படையில நோன்பு திறப்பதை தாமதப்படுத்துவதும் விதத்து வழிகேடு. நிறைய மக்களுக்கு புரியாம இருக்கு. ஏன் புரியாம இருக்குன்னா, நான் நன்மை செய்யும் போது நன்மை என்ன செய்வேன்? உங்களை மாதிரி செய்ய மாட்டேன், நான் நீட்டி செய்வேன், பேணலா சேர்த்துக்கிடுவேன் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அது தவறாதுங்க. நபியல்லாஹ் வழிகாட்டியது சஹர் பாங்குடைய சுகு பாங்கு. வேலை முடிஞ்சிருச்சு, சாப்பிடுற நேரம் முடிஞ்சு போச்சு. நோம்பு திறக்க விடுறோமா, நோம்பு திறக்கும் போது என்ன சட்டம்? சீக்கிரமா விரைவா நோம்பு வந்துடணும். இது எப்படி நடந்துட்டு சொன்னா, நபியல்லாஹ் காலத்துல இதே மாதிரி நோம்புக்கு டைம் வருது. என்ன டைம் என்று சொன்னால், இரவு ஆரம்பிக்குது இந்த பக்கத்து கிழக்கிட்டு, அந்த மாதிரி மேற்கு பக்கத்து சூரியன் மறையுது. சூரியன் மறையுது, இரவு இந்த அங்கிட்டு கிழக்கிட்டு ஒதுக்குது. சூரியன் மறைஞ்சி அந்த இடத்துல வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் மறைய ஆரம்பிக்குது, வெளிச்சம் கம்மியாயிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த திசையிலிருந்து இரவு அந்த வெளிச்சம் குறைவாகும். இரவு வரும் வர திசையிலிருந்தும், அதாவது சூரியன் மறையக்கூடிய இன்னொரு திசையிலிருந்தும் உங்களுக்கு இந்த நேரம் வந்துவிட்டால் நோன்பை திறந்து விடுங்கள். இப்படி நேரத்துல நபிகள் அமர்ந்திருக்காங்க, சஹாபாக்கள் ஒண்ணா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நோன்பு திறக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யுங்க சொல்லலாம் ஒரு சஹாபிட்ட. அப்ப சஹாபி கேட்கிறாரு, நம்ம நினைக்கிறோம்ல இன்னும் வெயில் போகல, சூரியன் மறையவே இல்லை, ஏன் நோன்பு திறக்கணும்? ஒரு 10 நிமிஷம் லேட்டா திறப்ப நினைக்கிறோம்ல, அதே மாதிரி சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே இன்னும் வெளிச்சம் இருக்குது, இருட்டு வரல, நம்ம நோன்பு நீட்டிக்கலாமே அப்படிங்கும் பொழுது, இல்ல நீங்க ஏற்பாடு செய்யுங்க. திரும்பவும் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே இன்னும் வெளிச்சம் போகல, நோம்பு திறக்கிறது லேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்ற பேருல கேட்கிறாரு. அந்த பேர் ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க. சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டால் நோன்பை திறந்து விடுங்கள். உங்க கண்ணுக்கு சூரியன் மறைஞ்சிருச்சு, வெளிச்சம் இல்ல, இரவு இந்த திசையில் ஆரம்பிச்சிருச்சு, கிழக்கு பக்கட்டும் மேற்கு பக்கம் வெளிச்சம் குறையிட்டே இருக்குது, சூரியன் மறையுது, அந்த நேரம் மறைவு நேரம் வந்துவிட்ட பிறகு எந்த பேர்களுக்காகவும் நோன்பை நீட்டுவது நபி வழி அல்ல, நேர்வழியும் கிடையாது. இந்த சகருடைய பாந்தையும் சகர் நேரத்தில் சாப்பிடுவதையும் விடி சகர் இல்லை என்பதையும் நோம்பு திறக்கிறத முற்படுத்துங்கிறதையும் இன்னை வரைக்கும் தெரியாத மக்களா இருக்கும். இன்னை வரைக்கும் நபி வழியை கொண்டு வராம இருக்கிறோம். எத்தனை பள்ளிவாசல்ல இந்த நோம்பு திறத்தை தாமதப்படுத்துறீங்க, எத்தனை பள்ளிவாசல்ல நோம்பு வைக்கிறது முற்படுத்துறீங்க. இந்த பாவம் எல்லாம், இந்த தீமை எல்லாம், எல்லா மனிதனுடைய இந்த பாவம் எல்லாம் வழிகாட்டக்கூடிய அந்த ஆளுங்களுக்கு, ஊர் ஜமாத்தார்களுக்கு, நிர்வாகிகளுக்கு போய் சேரக்கூடிய இருக்குது. அந்த அளவுக்கு மோசமானது. இப்ப நான் தெளிவா உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம், அன்பான அழைப்பா சொல்றோம், நபி வழியில ஒரு காலம் என்ன செய்யாதீங்க, போட்டி பொறாமை ஏற்படுத்தாதீங்க, நபி வழியில முரண்டு பிடிக்காதீங்க. நபி வழி என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டால், அதுல நீங்கள் செய்வது நம்ம செய்ய வேண்டுமா என்று கேள்வி எழுப்பாதீங்க.
ஒரு காலத்துல இந்த சகர பாங்கு மையத்தா இருந்துச்சு தமிழ்நாடு முழுக்க. இன்றைக்கு தமிழ்நாடு தௌஜமாத் மூலமாக அதை உயிர்ப்பிக்கிறோம். விளைவு என்ன தெரியுமா? எல்லா பள்ளிவாசலும் இல்லாவிட்டாலும் தௌஜமாத் பள்ளிவாசலை தவிர மற்ற பள்ளிவாசலையும் இது ஆர்வத்தோடு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான். எதை? சகர பாங்கு என்று நபி வழி இருக்கிறது, நபியை நாம் செய்தார்கள், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கு என்று சொல்லி சகர பாங்கு இன்னைக்கு என்ன செய்றாங்க? பல பள்ளிகள்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லாஹ் அவங்க அருள் செய்யணும். இன்னைக்கும் பாருங்க, எல்லா ஊர்களிலும் இது நடைமுறைப்படுத்தணும் சொல்லக்கூடிய இடத்துல நமது ஊர்ல, நமது பகுதிகளில், இந்த ஈசிஆர்ல, நம்ம மாவட்டத்துல இந்த சகர பாங்கி என்ற அந்த நபி வழி உயிரோட்டம் இல்லாமல் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த வழிகேடு, இந்த நேர்வழி இல்லாத வழிகேடு உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கின்ற சொல்ல எச்சரிக்கிறான். ஒவ்வொரு விதத்தான காரியத்திற்கும் பாவம் இருக்கிறது. அந்த விதத்தான காரியத்தை நீங்க ஊக்குவிக்க அது எங்க போய் நிற்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு விதத்துமே வழிகேட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வழிகேட்டும் நரகத்திலே கொண்டு போய் உங்களை சேர்க்கும் என்று சொல்ல எச்சரிக்கிறாங்க. இந்த வழிகேட்டு என்ன செய்யாதீங்க? நோவு விஷயத்துல, மார்க்க வணக்க வழிபாட்டுல, ரமலானுடைய காலத்துல நீங்க இந்த வழிகேட்டை பின்பற்றி நேர்வழிக்கு மாற்றமா நடந்து நரகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை செய்யாதீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? நீங்களும் வழிகேட்டு ஊர் மக்களை நீங்க வழிகேட்டீங்கன்னா அந்த பாவம் அனைத்துமே உங்களை வந்து சேரும். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க ஒரு வசனம், ஒரு நாள் முன்னாடி, சில முகங்கள் நரகத்திலே புரட்டப்படும் பொழுது அவர் சொல்லுவார்கள், யார் ஐத்தனி யார் ஐத்தனி, அவர் புலம்புவார்கள், இறைவா நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டு கூடாதா? அத்தான் அல்லாஹ் அத்தான ரசூலா, உனக்கும் தூதருக்கு கட்டுப்பட்டு கூடாதா? எங்கள் இறைவா நாங்கள் யாரை கட்டுப்பட்டோம்? இன்ன அத்தானாவோ சாயத்தனாவோ குபுரானா அலலூன சபீலா, நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியோரும் கட்டுப்பட்டோம். ஊர் ஜமாத்தை சொல்லிட்டாங்கப்பா, நோம்பு திறக்க டைம் இருந்தா, ஊர் ஜமாத்து பள்ளிவாசல் அறிவிக்கிறாங்க, சகர முடிவு மேல இருந்தா அதுல மாற்றம் பண்ணக்கூடாது. அப்படி முடிவெடுத்து தலைவர்களையும் பெரியவர்களையும் பின்பற்றினார் அலலூன சபீலா, அவர்கள் உங்களை வழிநடத்தவர்கள் நாளை மறுமையில் என்று இருப்பார்கள். நீங்கள் எங்க இருப்பீங்க? மக்கள், பொதுமக்களை கேட்கிறீங்க பயான, இந்த மக்கள் எங்க இருப்பீங்க? நரகத்தில் நிற்பீர்கள். இந்த அவங்க சொல்லுவீங்க, ரப்பனா ஆத்தியும் எங்கள் இறைவனே லெகோஃபைனி மினல் அதாப், இந்த தலைவர்கள் வழிகெடுத்தாங்களே, ஜமாத்தார்கள் ஆளுமை வழிகெடுத்தார்களே, இவர்களை 2 மடங்கு வேதனை வழங்குவாயாக, அனகம் லானம் கபீரா, மிகப்பெரிய அளவிற்கு இவர்களை செபிப்பாயாக என்று நரகத்திலே வெந்து புலம்பக்கூடிய மக்கள் சொல்லுவார்கள். என்ன காரணம்? வேற எந்த காரணமும் இல்லை. நபி வழியை பின்பற்றாமல் நேர்வழிக்கு மாற்றமான ஜமாத்துடைய அறிவிப்பை, ஊர் ஜமாத்து தலைவருடைய அறிவிப்பை, பள்ளிவாசல் எது அறிவிக்கப்பட்டதோ அதுதான் மார்க்கம் என்று கடைபிடிப்பதால் இந்த நரகத்துடைய வாசல்ல நரகத்துடைய முகங்கள் கருக்கப்பட்டு புலம்புவார்கள் என்று அந்த வசனம் மூலமா தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. இறை மார்க்கத்துல, இஸ்லாத்துல, நபி வழியில ஒரு காலமும் நீங்கள் வளர்த்து கௌரவத்தை இன்னைக்கு நீங்க ஏற்றுக்கலாம், மாற்று கருத்து இல்லை. தெளிவான புகார் ஹதீஸ் இருக்கிறது, முஸ்லிம் ஹதீஸ் இருக்கிறது. சஹர் பாங்கி, சஹர் முடிவு நேரம், இஃப்தார் நேரம், தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தாய் போன சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல இது நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் அல்லாஹ் உங்களுக்கு பேர் அருள் புரிவான். இதை விட ஒரு அருள் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சே இருக்காது. ஏன் தெரியுமா? நேர்வழிக்கான நீங்க என்ன சட்டத்தை மாற்றுறோம், மனித சட்டத்தை பின்பற்றாதீங்க. மனிதனுடைய மனோச்சை மாற்றமாவாது. யாரோ எழுதி வச்சாங்க, அறிஞர் அறிஞர் சொன்னாரு, பெரிய ஆணையம் சொன்னாரு, அல்லாஹ் ஒரு காலம் எடுத்துக்கொள்ள மாட்டான். சரிவா? நோம்பு நீங்க மாத்தி வச்சீங்க ஊர் ஜமாத்துல, என் தூதர் சொன்னா உனக்கு உங்களுக்கு அறிவிச்சாரா? அப்படி என் தூதர் நோம்பு திறக்கிறத, நோம்பு வைக்கிறத இப்படியா வழிகாட்டினாரு? சமர்பாங்க உங்களுக்கு சொல்லலையா என்று அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்டா, இல்ல இறைவா, நான் தூதரை பார்க்கிற, அறிஞரை பார்த்தோம், பெரிய பெரிய ஆரம்சால பார்த்தோம், எங்களுடைய முன்னோர்களை பார்த்தோம் என்று நீங்கள் பதில் சொன்னால் அந்த பதிலை அல்லாஹ் ஒரு காலம் ஏற்றுக் கொள்வானா? என் அன்புக்குரிய ஜமாத்தார்களே, ஜமாத் நிர்வாக தலைவர்களே, பள்ளிவாசல் முத்தவழிகளே, ஆலிம் பெருந்தோழிகளே, இதை யோசித்து பாருங்கள். நபிகள் என்று வரும்பொழுது எது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறதோ, சரியான அத்தாட்சி,
சரியான ஆதாரம் இருக்கிறதோ, இந்த சுண்ணத்தை விரும்புவதா இருந்தால், நபியோடைய விரும்புவதா இருந்தால், உடனே நீங்கள் பள்ளிவாசலை என்ன செய்யுங்க, அமல்படுத்துங்கள். இந்த நபி வழிக்காக அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதற்கு அருள் புரிவான். அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேற எந்த உதவியும் மனிதனுக்கு பயன் தராது. அப்படிப்பட்ட பேர் உபகாரத்தை, பெரிய அருளை உங்களுக்கு என்ன செய்யறோம், நீங்கள் பெற்றுக்கொள்ளும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சஹர் பாங்கு சுன்னத்தானது. சஹர் பாங்கு சொல்ல வேண்டும். சஹரை சுபூரிய பாங்கு வரைக்கும் நீங்கள் சாப்பிட வேண்டும். இஃப்தாரை மகரிபுடைய பாங்கோடு திறந்து விட வேண்டும். நீட்டிக்க கூடாது. இதுதான் நேர்வழி, நபி வழி. இதை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. இதை ஏற்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக என்று பிரார்த்தித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாழ்க நண்பர்களே.